ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர்லேயும் இந்த மேரிகோல்டு பூவை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கீழே எங்களோட செடியில் இந்த தடவை ஒரு 7-8 லெமன் விட்டுருந்ததில் ஒன்று மஞ்சள் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், இங்கேயும் ஒரு செடியில் அழகாக வந்திருக்கு. நல்ல ஒரு எல்லோ கலர். ஒரே ஒரு சப்போட்டா பழம் விட்டுருந்தது, அது நல்லா பழுத்துருச்சு. மரத்துலேயே சின்ன செடி தான். அதை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். இந்த பூவை திருப்பியும் அந்த ஈவினிங்கோட வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பழம் மரத்துலேயே பழுத்ததுனால பாருங்கள், நல்லா எப்படி உள்ளே போகுது பாருங்கள். மரத்துலேயே பழுத்ததுனால இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பழுக்க வைக்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே ஸ்டார் ஃப்ரூட்டில் நிறைய காய்கள் வந்திருக்கு. இதோட ஒரே பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ காயும் பழமாக மாறாது, நிறைய கீழே விழுந்துடும். இதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி இது கேர் கூட அதிகம் தேவைப்படாது, நல்லா காய் விடும். கீழேயும் 2 லெமன் நல்லா குண்டு குண்டாக விட்டுருக்கு. இந்த சம்மருக்கு லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்கு நம்ம செடியிலேயே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட்டும் நல்லா க்ரீனாக இருக்குது. இது நான் நட்டு வச்ச பைனாப்பிள் நல்லா வந்திருக்குங்க.